சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. 12 ராசிகளில் இரண்டாவதாக வருவது ரிஷபராசி. கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களும், ரோகிணி மற்றும் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களும் ரிஷபராசி அன்பர்கள். பொதுவாக ரிஷபராசி அன்பர்கள் மிகுந்த நேர்மையான, நம்பிக்கைக்கு உரிய நடத்தை கொண்டவர்கள், தெய்வ பக்தி கொண்டவர்கள். இவர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு அதிகம். இதன் காரணமாகவே தன்னம்பிக்கையும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். கூட்டாக சேர்ந்து செயல்படுவதிலும், ஆலோசனைகள் செய்து வேலை செய்வதிலும் இவர்கள் கெட்டிக்காரர்கள். எதிலும் நிதானமாக நடந்து கொள்வார்கள். ஆளுமை திறன் கொண்டவர்கள். ரிஷபராசியில் பிறந்த ஆண்களிடம் தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். அதற்காக கோவிலுக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற சிந்தனை இவர்களிடம் இருக்காது. இருக்கும் இடத்திலேயே எல்லா தெய்வமும் தேடி வரும் என்ற அசட்டுத்தனமான நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிரன். இதனால் இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் மேன்மையான இதயம் படைத்தவர்களாக இருப்பார்கள். விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் குணம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். கண்கள் பிரகாசகமாக இருக்கும். கலை, இசை, நாட்டியம் தொடர்புடைய இவர்கள் தொழில் இருக்கும். எல்லோரும் மிகவும் பெரிதாக, முடியாத ஒன்றாக அல்லது பிரமிப்பானதாக நினைக்கும் விஷயத்தை சர்வ சாதாரணமாக கையாளுவதில் கை தேர்ந்த கில்லாடிகள். சத்தியத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். எடுத்த காரியங்களில் பெரும்பாலும் வெற்றிகளை பெறுவார்கள். அதற்காக அந்த வெற்றியை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு கர்வப்படாமல் சுலபமாக அடுத்த பெரிய வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள். தோல்விகளை எளிதாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இவர்களிடம் இருக்கும். யதார்த்தமான மனநிலை உள்ளவர்கள். இவர்கள் எதற்காகவும் பெரிதாக அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். தோல்விகள் சகஜம் என்பதை அறிவுபூர்வமாக உணர்ந்தவர்கள். தகுதியுள்ளவர்கள் எந்த நிலையிலும் வெற்றி பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இவர்களுக்கு இருக்கும். இதை நன்கு புரிந்து வைத்திருப்பதால் தன்னை தகுதியானவராக உயர்த்தி கொள்வார்கள். அதற்கான வேலைகளை கச்சிதமாகவும் செய்து முடிப்பார்கள். அதே சமயம் தோல்விகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருந்தாலும் மீண்டும் அதில் வெற்றி பெற ஆர்வமும் துடிப்பும் அதிகமாக இருக்கும். அதை அடைய கடுமையாக போராடுவார்கள். தொழில்நுட்பம், புது புது விஷயங்களை தெரிந்து கொள்வதிலும் இவர்களிடத்தில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். எதிர்கால திட்டமிடல் அதிகமாக இருக்கும். தனிமையில் இருப்பதை விரும்ப மாட்டார்கள். பெரும்பாலும் கூட்டமாகவே இருக்க விரும்புவார்கள். யாருமே இல்லாத இடத்தில் தான் இருப்பது தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையாகவே இவர்கள் உணர்வார்கள். ரிஷபராசி அன்பர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள். நேர்மையாகவே நடந்து கொள்வார்கள். எந்த நிலையில் இருந்தாலும் அதில் முதன்மையுடன் இருப்பார்கள். தனது நிலை குறைந்தாலும் தாழ்ந்தாலும் மன ஓட்டம் உயர்ந்த நிலையிலேயே இருக்கும். புலி பசித்தாலும் புல்லை திங்காது என்ற மனநிலையில்தான் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் உயர்வான நிலைக்கு வர அதிக முயற்சி எடுப்பார்கள். இருக்கும் இடத்தில் தனித்துவத்துடன் திகழ்வார்கள். தன்னுடைய பலவீனத்தை தனது அனுபவம் மற்றும் அறிவினால் சரி செய்வதில் வல்லவர்கள். சமயங்களில் பலவீனங்களையே தனது பலமாகவும் மாற்றிக்கொள்ளும் புத்திசாலிகள் இவர்கள். கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் குழந்தை போல் குணம் கொண்டவர்கள். எதையும் விளையாட்டாக எதிர்கொள்வார்கள். இடியே விழுந்தாலும் இடிதானே விழுந்தது என்று அமைதியாக இருப்பார்கள். மற்றபடி எதற்காகவும் அலட்டிக்கொள்ள மாட்டார்கள். படபடப்பு அடையவும் மாட்டார்கள். ஆகவே எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும். எனவே எதற்கும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலையை பெற்றிருப்பார்கள். எதையும் நேரடியாக பேசுவார்கள். தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சுட்டிக்காட்டி விடுவார்கள். சுயபுத்தி இருக்க வேண்டும் அல்லது சொல்புத்தி இருக்க வேண்டும் என்பதில் நம்பிக்கை உடையவர் என்பதால் தவறு செய்தவர் ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவர் ஒத்துக்கொள்ளும் வரை பேசி பார்ப்பார். எதிரி பிடிகொடுத்து பேசாத பட்சத்தில் விலகி சென்று விடுவார். மேலும் பிறரது வாழ்க்கையிலும் அவர்களது செயல்பாட்டிலும் அதிக ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். முதலில் தன்னலம்தான் முக்கியம் என்ற சிந்தனை இருக்கும். அதற்காக சுயநலவாதிகள் இல்லை. முதலில் தனக்கு முக்கியத்துவம், அடுத்ததுதான் மற்றவர்களுக்கு என்ற பொதுவான சிந்தனை கொண்டவர்கள். பொறுமை குணம் அதிகமாக இருக்கும். சகிப்புத்தன்மையும் இருக்கும். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை வைத்திருப்பார்கள். எல்லா இடங்களிலும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் காட்டுவார்கள் என்று இந்த ரிஷபராசி அன்பர்களை எதிர்பார்க்க முடியாது. மேலும் சுய கட்டுப்பாடும் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த ரிஷபராசி ஆண்கள் பிறரை வசீகரிக்கக்கூடிய தோற்றம் உள்ளவர்கள். அதிகம் அலட்டிக் கொள்ளாதவர்கள். மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக இருப்பார்கள். கூரிய கண் பார்வை கொண்டவர்கள். அதாவது பிறரை வசீகரிக்கும் கண்கள் உடையவராக இருப்பார்கள். முகம் சற்று பெரியதாக இருக்கும். பெரும்பாலும் வட்டமுகமாக இருக்கும். எப்போதும் முகத்தில் சிரிப்பு பூத்திருக்கும். சோகமே ஆனாலும் கூட அதை முகத்தில் வெளிப்படுத்த மாட்டார்கள். உடற்பயிற்சி செய்யும் ஆர்வம் இருந்தாலும் சில நேரங்களில் கடைபிடிக்க மாட்டார்கள். இவர்களது உடை விஷயத்தில் கட்டங்கள் மற்றும் கோடுகள் போட்ட ஆடைகளையே அணிய விரும்புவார்கள். அதிகாரிகளுக்கு உண்டான தோரணையுடன் ஆடை அணியவும் விரும்புவார்கள். பளிச்சென தெரியும் நிறங்களில், அதாவது ஆரஞ்சு, காவி போன்ற நிறங்களில் ஆடைகள் அணிவதை விருப்பமாக கொண்டிருப்பார்கள். அதாவது பிறரிடமிருந்து வித்தியாசப்படும் நிறத்தை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். நண்பர் என்றாலும் நெருங்கிய உறவு என்றாலும் சிறிது இடைவெளி விட்டு இருப்பார்கள். சுருக்கமாக சொன்னால் பிறரது வாழ்க்கையில் அதிகமாக மூக்கை நுழைக்க மாட்டார்கள்.
அப்படி பிறரது விஷயங்களில் தலையிட்டாலும் அவர்களுக்கு அது ஒத்து வராது. அரவணைத்து செல்வது, அனுசரித்து செல்வது ஆகிய குணங்களை கொண்டிருப்பார்கள். ஆளுமை பண்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு முறை முடிவு பண்ணிட்டா இவர்கள் பேச்சை இவர்களே கேட்க மாட்டார்கள். ஒருவரை பற்றி ஒரு முறை ஒரு முடிவு எடுத்துவிட்டால் அதை கடைசி வரையிலும் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ரிஷபராசி ஆண்களுக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமாக இருக்கும். அதையும் தேவையான இடங்களில் மட்டுமே வெளிப்படுத்துவார்கள். நன்கு பழகியவர்களுக்கு மட்டுமே இவர்களது நகைச்சுவை உணர்வு தெரியும். ரிஷபராசி அன்பர்கள் நன்கு உழைக்கக்கூடியவர்கள். அதற்காக எப்போதும் உழைத்து கொண்டேயும் இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும். சோம்பேறிகளாக இருந்தாலும் வேலையை தொடங்கினால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். சுருங்க சொன்னால் எடுத்த காரியத்தை ஒரு கை பார்க்காமல் விடமாட்டார்கள். அதை முடிப்பதில் தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும். மற்றவர்கள் அதே வேலையை எப்படி செய்வார்களோ அதை விடவும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். எதையும் போகின்ற போக்கில் எடுத்துக்கொள்வார்கள். எடுத்துக்கொண்ட வேலையில் கவனமாகவும் சீரிய முறையிலும் செயலாற்றுவார்கள். குறிக்கோள்களை அடைய முடிந்த வரையில் முயற்சி செய்வார்கள். அதற்கான பாதையிலும் பயணிப்பார்கள். ஆனால் அதற்கான செயல்களை விரைவாக செய்யாமல் செயல்பாட்டில் மந்தநிலை காட்டுவதே இவர்களுக்கு வழக்கமாக இருக்கும். அழுத்தமான பேச்சிலேயே மற்றவர்களும் தான் சொல்வதை கேட்கும்படி பேசி சரி செய்து விடுவார்கள் இவர்கள். அதாவது ரிஷபராசிக்கார ஆண்களின் பேச்சு மிகவும் விளக்கமாக இருக்கும். சின்ன விஷயம் என்றாலும் அதற்கான உதாரணங்களை சொல்லி பேசுவதில் கைத்தேர்ந்தவர்கள். சொல்ல வரும் சின்ன விஷயத்திற்கு மிகவும் எளிதான, அதே சமயம் எல்லோருக்கும் அறிமுகமான உலகளாவிய விஷயத்துடன் ஒப்பிட்டு பேசி கேட்பவருக்கு புரியும்படி தகவல் பரிமாற்றம் செய்வார்கள். ஆனால் அதுவே சில சமயங்களில் கேட்பவர்களை எரிச்சலூட்டதாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள் தன்னுடன் பேசுபவரின் மனநிலையை அறிந்து கொண்டு அதற்கேற்ப லாபமாக பேசுவார்கள். மேலும் ரிஷபராசிக்கார ஆண்கள் எதையும் ஆழ்ந்து ரசிக்கும் திறன் கொண்டவர்கள். ரசித்து செய்வதில் கில்லாடிகளும் கூட. வெளித்தோற்றத்துக்கு ஒன்றும் தெரியாதவர்கள் போல இருந்தாலும் விஷயமுள்ளவர்கள். மேலோட்டமாக நுனிப்புள் மேய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். எதையும் ஆழ்ந்து பார்த்து செயல்படும் மனோபாவம் இவர்களுக்கு இருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி மேலோட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடாது. அதை தெரிந்து கொண்டால் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு இருக்கும். அதே சமயம் கலை ரசனையும் அதிகமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள் தலைமை பதவியில் இருக்கவே அதிகம் விருப்பப்படுவார்கள். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் ராஜாவாகும் தகுதி இருந்தாலும் மந்திரியாகவே இருப்பார். அவரது தலைமை பதவிக்கு அடுத்த இடமே பெரும்பாலும் கிடைக்கும். ஆனால் தலைமை எடுக்கும் முடிவுகளை இவரே எடுக்கும் நிலையில் இருப்பார். தலைமை பதவியில் இருப்பவர் இவரது ஆலோசனையை கேட்டு அதன் பிறகே முடிவெடுக்கும் சூழலும் இருக்கும். ஆனால் அதற்கான அரியாசனமும் அங்கீகாரமும் சில சமயங்களில் கிடைக்காமல் போகும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் போது அதற்கான வருத்தங்கள் இருந்தாலும் போகிற போக்கில் எல்லாம் நன்மைக்கே என்பதாக எடுத்துக்கொள்வார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு தாய்ப்பாசம் அதிகம். பெற்றோருக்கு உண்மையாக நடந்து கொள்வார். அவர்களை ஏமாற்றுவது பிடிக்காது. அதே சமயம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவர்களிடம் பொய் சொல்லிவிட்டாலும் அதற்காக மிகவும் கலங்குவார்கள். பெற்றோருடன் உணர்வுபூர்வமான அன்பை கொண்டிருப்பார்கள். தனது பிள்ளைகளுக்கு அதிக உரிமை கொடுப்பார்கள் இவர்கள். பிள்ளைகளின் சந்தோஷமே தனக்கான சந்தோஷம் என்பதில் கவனமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் பிள்ளைகளின் தேவைகளை பூர்த்தி செய்து தருவதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். பலரிடம் ஆலோசனைகள் கேட்டாலும் தனக்கான முடிவு இது என்று முன்னரே முடிவெடுப்பவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தன் வாழ்க்கைக்கு இதுதான் என்பதை முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து முடிவும் எடுத்து விடுவார்கள். அதற்காக பல முறை சிந்தித்து பலரிடமும் ஆலோசனைகளையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். ஆனால் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள். தமது முடிவினை மனதில் வைத்து அதை பெறுவதற்கு போராடும் குணமும் இவரிடம் இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தான் பழக்கப்படுத்தி கொண்டதை அவ்வளவு எளிதாக மாற்றிக்கொள்ளாத எண்ணம் இருக்கும். அவர்கள் எந்த விஷயத்தையும் முதலிலேயே தேர்வு செய்து விடுவார்கள். அதை தேர்வு செய்து பின்னர் அதிலிருந்து மாறமாட்டார்கள். சில நேரங்களில் நேரத்திற்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாற்போல் அவர்களால் நடந்து கொள்ள முடியாது. இதனால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பது பற்றி கவலைப்பட மாட்டார்கள். தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அதிகம் இருக்கும். இல்லை என்று வந்தோருக்கு இயன்றவரை கொடுக்கும் குணம் இருக்கும். பணம் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவும் எண்ணமே சில சமயம் இவர்களுக்கு பலவீனமாகிவிடும். அதே சமயம் பணம் வாங்கியவரின் நலன் கருதி கொடுத்ததை திரும்பி கேட்கவே கூச்சப்படுவார்கள். இதனால் இழப்புகளும் இவர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அதை திருத்து கொள்ள மாட்டார்கள். முன்னரே ஏமாற்றிய நபர் மீண்டும் கேட்டாலும் கொடுத்து உதவி செய்வார்கள். இதுவும் ஒரு காலகட்டம் வரையே நீடிக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு செய்நன்றி மறக்கக்கூடாது என்பது மிக மிக முக்கியமான எண்ணம்.
ஒரு கட்டத்திற்கு மேல் செல்லும் பொழுது அவர்களை ஒதுக்கிவிடும் குணமும் இருக்கும். அல்லது இவரிடம் பலனடைந்தவர் ஒதுக்கிவிடுவார். தன்னுடைய பிரச்சனைக்கு தானே தீர்வு என்று வாழக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். எதற்காகவும் தான் மற்றவர்களை சார்ந்து இல்லை என்பதில் ஆழ்ந்த நம்பிக்கை உடையவர்கள். சுருக்கமாக சொன்னால், தோப்பில் இருந்தாலும் தனிமரம் போல தனக்கென சில கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் இவர்கள். அதற்காக இவர்கள் சுயநலவாதிகள் அல்ல. தான் நன்றாக இருந்து மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். நல்ல சிந்தனைகளையே இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் என்றாலும் சில நேரங்களில் நெகட்டிவ் சிந்தனைகளும் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆணவ எண்ணம் சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த குணத்தில் மற்ற ராசிக்காரர்களை இவர்களுடன் ஒப்பிடவே முடியாது. சுயமரியாதை அதிகமாக இருப்பவர்கள் என்பதால் ஈகோ அதிகமாக இருக்கும். தன்னை விட வயதில் பெரியவராக இருந்தாலும் கூட அவர் தனக்கு மரியாதை தந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். இவர்கள் யாராவது மரியாதை குறைவாக பேசிவிட்டால் அவர்களுடன் பேசுவதை கூட தவிர்த்து விடுவார்கள். அதே சமயம் வயது குறைந்தவர்களுக்கும் மரியாதை கொடுப்பார்கள். இதனாலேயே இவர்களுக்கு மரியாதை அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் உயர் அதிகாரி கூட இவர்களுக்கு மரியாதை தந்து பேசுபவராகவே அமைந்து விடுவார். கோப குணமும் தான் என்ற எண்ணமும் இவர்களுக்கு கடைசி வரை இருக்கும். இந்த சிந்தனை பிறப்பில் இருந்து இறப்பு வரை இருந்து கொண்டே இருக்கும். எளிதில் இவரை கோபப்படுத்தி விடலாம். இவர்களை ஒரு கட்டத்திற்கு மேல் கோபப்படுத்தினால் அவர்களது மறுபக்கத்தை பார்க்கலாம். அதுவரை அமைதியான தோற்றத்தில் இருந்தவர்கள் மிகவும் கோபமான முகத்தை கூட வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். அந்த நேரத்தில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் மிகவும் உக்கிரமாகவும் நடந்து கொள்வார்கள். உரிமையுள்ள நபராக இருந்தால் அடிப்பதற்கு கூட தயங்க மாட்டார்கள். ஆனால் அந்த கோபமும் சில நொடியிலேயே காணாமல் போய்விடும். பின்னர் உள்ளார்ந்து அவர் மனம் மட்டும் அமைதியாக இருக்கும். கோபம் உள்ள இடத்தில் குணம் இருக்கும் என்பதைப் போல கோபப்பட்டவர்களிடமே அன்பு செலுத்துவார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள். இவர்களின் நட்பு வட்டம் மிகவும் சிறியது. சுருக்கமாக சொன்னால் இவர்களின் மனசாட்சியே இவர்களின் மிக முக்கிய நண்பன். தனித்துவம், எந்த பிரச்சனையிலையும் கலந்து கொள்ளாத குணம் இவையே இவர்களை மற்றவர்களிடம் அதிகமாக நட்பு வைத்துக் கொள்ள விடாதபடி தடையாக இருக்கும். பணம் முக்கியம் என்பதில் இவர்களுக்கு உடன்பாடு அதிகம். அதே சமயம் பணம் அதிகம் வருவதை விட வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுக்கு மேலோங்கி இருக்கும். பணம் மெதுவாக கிடைத்தாலும் அதற்கான மரியாதையை தருவார்கள். பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதிலும் அதிக அக்கறை இருக்கும். அதற்கான வேலைகளிலும் ஈடுபடுவார்கள். புத்திசாலித்தனமாக செயல்பாடுகளால் பணவரவை பெருக்கிக் கொள்வார்கள். அதிக வசதி படைத்தவர் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. அதே சமயம் மிகவும் கீழ்மட்டத்திலும் வாழும் சிந்தனை இருக்காது. ஆனால் கையில் பணம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருப்பார்கள். பணத்தை செலவு செய்வதில் மிகச் சரியான கணக்கு வைத்திருப்பார்கள். பக்குவம் பெறுவதற்கு முன்னரே முடிவெடுக்க துணிந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். மற்ற ராசிக்காரர் ஒருவர் 30 வயதில் எடுக்கும் முடிவை 20 வயதிலேயே துணிந்தெடுக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். இதனால் அதிகமான அனுபவம் இவர்களுக்கு இளம் வயதிலேயே கிடைத்துவிடும். மற்றவர்களுக்கு 10 வருடங்களுக்கு பின்னர் கிடைக்கும் போகும் சலுகைகள் இள வயதிலேயே கிடைத்துவிடும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இவர்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டசாலியும் கூட. எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மை கொண்டவர்கள். குடும்பத்தினர், உறவினர், நண்பர்களுக்கு அதிக மதிப்பு கொடுப்பவர்களாகவும் இருப்பார்கள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.